Hey guys, welcome back to Square Kid Studio. Yes, 2025 ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆகும் போது எஸ் கொஞ்சம் வீடியோ தான் பண்ணியிருக்கோம், பட் ட்ரை டு கேட்ச் இட் அப். ஒரு 2025 ஒரு ரீகேப் மாதிரி இப்போ பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கு ஒரு டோர்னமெண்ட்ஸ் பற்றி போயிடலாம். வாட் யூ தாட் ஷீட் இனிஷியல் தாட்ஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் 2026 Jan 1 அப்போ தான் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம், பட் வி வில் ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் இன் 2026. அண்ட் ஸோ 2025ஓட ஒரு ஷார்ட் ரீகேப்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் வந்து 2025 வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், லைக் ஒரு கம்ப்ளீட் மிராக்கிள் தான் இருந்தது. நடக்காத நிறைய விஷயங்கள் நடந்தது. அண்டர்டாக் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆமாம், நடக்காத நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது நிறைய நடக்காமல் இருந்தது. ஸோ ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் வந்து நம்ம 2025 பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்தியா வின் பண்ணாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி சொல்லணும்னா, எஸ் அவர் 2024 T20 வேர்ல்ட் கப் வின் அப்புறம் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாட் தான் வேர்ல்ட் கப் வின் ஆனாங்க வந்து அஹமதாபாத். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், ஹார்திக் பாண்டியா உள்ள வந்தாரு, பும்ரா இல்ல, சிவி வருண் மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல எடுத்துட்டு போனாங்க. ஒரு ஒன் சைடட் டோர்னமெண்ட் தான் சொல்லணும். பிகாஸ் எஸ் ஒரே வென்யூல தான் ஆடினாங்க. இருந்தாலும் குளோஸ் டு இந்தியா, எஸ்பெஷலி ஜிஜி. பிகாஸ் என்ன இருந்தாலும் ஒரு புது கோச் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் கீழே இருந்தார் பிஜிடியில். ஜெயிச்சதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பட் அட் த சேம் டைம் ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போன பாலிசியாக இருக்கட்டும், அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது ரோஹித் சர்மா எல்லாருமே ப்ரூவ் பண்ணாங்க. ஈவன் ஒரு நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயரோட மாதிரி கம்பேக் மாதிரி இருந்துச்சு அந்த இயர். அவர் அந்த மாதிரி ஆன T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இடம் கிடைக்க நினைச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. அதை பத்தி பேசும்போது நம்ம அப்படியே 2025 மற்ற டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உமன்ஸ் வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணாங்க. இந்தியாவில் நடந்த ஹோம் வேர்ல்ட் கப் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. கிட்ட வந்து தோப்பாங்க நாக் அவுட்ஸ்ல. ஃபைனலி தே ஜம்ப் தி ஹர்டல். அடுத்த ஐபிஎல் பார்க்கும்போது ஆர்சிபி ஜெயிச்சாங்க 18 இயர்ஸ் கழிச்சு. ஆர்சிபி வின் பண்ணாங்க. சர்ப்ரைசிங்லி ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்கு வுடன் ஸ்பூன். எல்லாமே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. சிஎஸ்கே இது வரைக்கும் பாட்டம் ஆஃப் த டேபிள் ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க. எஸ், சோ மெனி டிரான்சிஷன் நடந்துச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்ல கோலி, ரோஹித், அஸ்வின் ஆஃப்கோர்ஸ் டிசம்பர் 2024 ரிட்டையர் ஆனாரு. நம்ம நிறைய ரிட்டையர்மெண்ட். இங்கிலாந்து சீரீஸ் நடந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஸ்மித் வந்து ஓடியில இருந்து ரிட்டையர் ஆனாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆஸ் எ பர்சனாவும் நம்மலாம் கொஞ்சம் ஒரு நாஸ்டாலஜியாக்கு அந்த மூமெண்ட்டை தாண்டி நம்ம லைஃபும் வந்து ஒரு மெச்சூர் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்தோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கெரியர் விட்டு போறாங்க. ஆஃப் த டாபிக்கா இருந்தாலும் ஒரு விஜய், ஆக்டர் விஜய் வந்து அப்கோர்ஸ் சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒரு மாதிரி ஜான்சினா ரிட்டையர் ஆயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து நம்ம WWE பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு மாதிரி வியர்டான இயர், பட் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். நம்ம இதெல்லாம் கடந்து தான் போயாகும். ஐபிஎல் பத்தி பேசும்போது ஆர்சிபி வின் பண்ணாங்க. அடுத்து இங்கிலாந்து சீரிஸ் வச்சு இங்கிலாந்து சீரிஸ்ல கில்லோட ரன் ஃபெஸ்ட். ரன் கில் மட்டும் இல்ல, தெரிஞ்சு எல்லாருமே, ஈவன் ஜடேஜா கூட ஒரு 400+ ரன்ஸ் அடிச்சாரு. ஜடேஜா வந்து லைக் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸாவே டெஸ்ட் கிரிக்கெட்ல பேட்டிங்ல செம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. பட் ஆனா வந்து இப்ப நடக்கிற ஆஷஸ் வச்சதை பார்த்தா தான் தெரியுது, இங்கிலாண்டும் சுமாரான டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, இந்தியாவும் சுமாரான டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அதனாலதான் அந்த சீரிஸ் டிராவ் ஆயிருக்கு. இல்லாட்டி கண்டிப்பா யாராவது வின் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, தேர்ஸ் நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யார் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றது மூலமா தான் அந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியே நடந்துச்சு. ஏன்னா ஹாரி ப்ரூக் அந்த மாதிரி ஒரு டைம்ல அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆடி மேட்ச் கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா 6 wickets in hand 70 runs தான் அடிக்கணும். அண்ட் முகமது சிராஜ் அவரை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா ஒர்க் ஹார்ஸ் மாதிரி போட்டுட்டே இருந்தாரு. எவ்வளவு ஓவர்ஸ் போட்டார். இட்ஸ் பீன் ட்ரிமெண்டஸ். அவருக்குமே கூட கொடுத்தே ஆகும். அண்ட் நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட் பத்தியும் சொல்லணும் இந்த இடத்துல. இஷான் கிஷான் மாதிரி ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடாததுனால இந்தியன் டீம்ல இருந்து கார்னர் பட்ட பிளேயர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவரோட ஸ்டேட் டீமுக்கு டிராஃபி அடிச்சு கொடுத்து நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. எக்ஸாக்ட்லி, எஸ்எம்ஏடில வந்து இதுவும் 2025 நடந்தது. ஜார்க்கண்ட் இதுக்கு டொமஸ்டிக் டிராஃபி வின் பண்ணதுல அதுவுமே இஷான் கிஷன் பண்ணி காமிச்சாரு. நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது வந்து இந்த வருஷம் யார் யாரெல்லாம் மெயினா வந்து எந்த சிஎஸ்கே ஃபேனுமே எதிர்பார்க்காம பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் சிஎஸ்கே பண்ணுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதுவும் ஜடேஜாவையும் சாம் கரனையும் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் வாங்கியிருக்காங்க. என்னென்னமோ நடந்திருக்கு. ஒரு மாதிரி வியர்டான இயர் தான் இது. ஐபிஎல் மினி ஆக்ஷன்ல ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான அப்ரோச் சிஎஸ்கேட்ட இருந்து. டிஃபரெண்டான அப்ரோச். மற்ற டீம்ஸ்மே நல்ல நல்ல பிக்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆர்சிபி எல்லாம் ஜேக்கப் டஃபிய சூப்பரான பிக். ஸ்டீல் அது டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஹேமந்த் பதானி சூப்பரா நிறைய பிக்ஸ் எடுத்தாரு. அவங்க மேனேஜ்மெண்ட்மே நல்ல ஸ்டீல்ஸ் நிறைய பண்ணாங்க. டேவிட் மில்லர், பென் டெக்கெட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃபரெண்டான இயரா இருந்திருக்கு. பட் இட்ஸ் கோனா பி சோ மச் காம்படிட்டிவ் ஐபிஎல் டர்ம்ஸ்ல பார்க்கும்போது.
ஏன்னா எல்லா டீமுமே இந்த வருஷம் ஃபுல் பேக்டா வந்திருக்காங்க. நீங்க சொல்லலாம் சிஎஸ்கே வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஆர்சிபி இன்னும் பவர் அப் ஆயிருக்காங்க. இன்னும் ஹேசல்வுட் மாதிரி அவங்க பேக்கப்ஸ் எல்லாமே இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பேக்கப்ஸ் எல்லாமே. சூப்பராக பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுமே ட்ரேட்ல நிறைய பைஸ் எடுத்தாங்க, சூப்பரான பைஸ். மும்பை இந்தியன்ஸ் நல்ல அண்ட் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்சுவலாக ட்ரேட்ல அவங்க தான் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க டீமுக்கு என்ன தேவையோ. ஏன்னா இப்போ ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி டீமுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் தேவை, ஜடேஜா கிடைச்சாச்சு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபினிஷர் வேற. சாம் கரன் மாதிரி ஒரு ஃப்ளோட்டர் கிடைச்சிட்டாங்க. அடுத்து டானவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளேயரை வந்து அவங்க 1 crore வந்து ஈஸியாக ஸ்டீல் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நிதிஷ் ராணாவை கொடுத்ததெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா சி மற்ற டீமுக்கு என்ன தேவையோ அந்த காம்பினேஷன் கொடுத்து வாங்குறது தான் ஐபிஎலோட ஒரு சுவாரஸ்யமே. நீங்க அதுல எப்படி நீங்க பைஸ் எடுக்கிறீங்களா? சாம்சங் மாதிரி ஒரு பிளேயர், நீங்க ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் டைனமிக்ஸ்க்கு இடம் கொடுக்கும். இல்லைன்னா இட்ஸ் கோனா பி சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீங்க எடுக்க முடியும். நிறைய ஃபேன்ஸ் அதுக்கு அப்போஸும் பண்ணியிருந்தாங்க. பட் இட்ஸ் கோனா பி சம் காம்படிட்டிவ் ஐபிஎல். லாஸ்ட் இயரோட இந்த சீசன் காம்படிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2018 நம்ம பார்த்துருப்போம் ஒரு சீசன் ஐபிஎல் எல்லா டீமுமே ஒரு மாதிரி புஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீசன் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த வாட்டி ஐபிஎல் சீசன் லைக் லாஸ்ட் இயரே நம்ம அந்த கிளிம்ஸ் பார்த்தோம், லைக் யங்ஸ்டர்ஸ் அண்ட் லைக் இப்போதான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு ஐபிஎல் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது இந்த சீசன் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நிறைய டீம்ஸ் வந்து போயிருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்கன்றப்ப ஐபிஎல் வந்து லைக் இட் ஸ்டார்டட் டு பிஹேவ் லைக் இந்தியன் பிரீமியர் லீக். பிகாஸ் நிறைய டொமஸ்டிக் இந்தியன் டேலண்ட்ஸ்க்கு வந்து எல்லா டீம்ஸுமே வந்து ப்ராப்பராக ஸ்கவுட்டிங் பண்ணி இந்த பொசிஷனுக்கு இந்த ரோலுக்கு இந்த பிளேயர் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு பிக் பண்ணுறதுனால அவங்க நல்ல பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், இம்பாக்ட் சப்பாக இருக்கட்டும், எப்படியாவது அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் தாண்டி நிறைய ஃபன்னி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. ஐம் த பர்சன் ஹூ ஒன் த ஏஷியா கப் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இங்கிலாந்து டூர் போய் ட்ரா பண்ணிட்டு வந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ரொம்ப ஃபன்னியாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவர் வந்து as a கோச்சா he wants to be the main character. அது அவரோட நடவடிக்கையில தெரிய வருது. இஸ் எஸ் லிட்டில் பிட் கிரம்பியாவும் தெரியுறாரு. ஹர்ஷா பகுலுமே கிரிக்கெட் சொல்லியிருந்தாரு, யூ டோன்ட் வாண்ட் பி த மெயின் மேன் பிகாஸ் யூ ஆர் நாட் த மெயின் மேன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா எஸ் நீங்க கிரிக்கெட் இஸ் கேப்டன் அண்ட் டீம் அந்த 11 பிளேயர் தான். அதை தாண்டி நீங்க பெருசா யூ கான் கெட் த லைம் லைட்ல. தட்ஸ் மெயின் திங். அதை பத்தி பார்க்கும்போது இந்த 2025 நம்ம ஓரளவு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆஷஸ் பத்தி பேசிட்டு ஒரு மாதிரி செம்ம ஒன் சைடா போச்சு ஆஷஸ். கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அவரோட கம்பேக் வந்து ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஆக்சுவலி. இப்போ எம்சிஜில அந்த மேட்சும் தோத்தாங்கன்னா லைக் டெஸ்ட் கிரிக்கெட் இங்கிலாந்து என்ன பண்றாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா பேஸ்பால் வந்து வந்தது காரணமே இந்த 2025 ஆஷஸை மோட்டிவா எடுத்து வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 12.5 daysல ஆஸ்திரேலியா வந்து மொத்த ஆஷஸ் முடிஞ்சிருச்சு. நிறைய சோஷியல் மீடியால என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கு, பிஜிடி வந்து இப்போ லாஸ்ட் டிகேட்ல அதுதான் காம்படிட்டிவா இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் போயிருக்காங்கல்ல எல்லா செஷனும். ஆமா, லைக் லாஸ்ட் டைம் ஆஷஸ் தான் சொல்ல போனா ஒன் ஆஃப் தி போரிங் ஆஷஸ் இன் ஆஷஸ் ஹிஸ்டரி அப்படின்ற அளவுக்கு ஒன் சைடடா இருந்தது. லாஸ்ட் டைம் ஆண்டர்சன் ஆஸ்திரேலியால வந்தப்போ கூட பிங்க் பால்ல ரொம்ப நல்லாவே போட்டாரு. அது ஒரு மாதிரி நெக் டு நெக் கான்டெஸ்டா இருந்துச்சு. ஈவன் ஸ்டூவர்ட் பிராட் மத்த எல்லாமே நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த ஒரு மாக்கி பவுலர்ல இல்லாம இருக்குன்னு தோணுது. இப்போ இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா பும்ரா எந்த மேட்ச்ல ரெஸ்ட் எடுக்கிறாரோ, எஸ் பும்ரா இல்லாத மேட்ச் தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க, அக்செப்ட் பண்றேன். பட் இந்தியா, இங்கிலாந்து அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஆஸ்திரேலியா கூட சொல்லலாம், ஸ்டார்க், இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மெயின் பேஸ் அட்டாக் யாரும் தெரியல இப்போதைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் மற்ற இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சூப்பராக ஃபில் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சொல்ல மாட்டோம் WTC வின்னர்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா மார்க் ஆன்சர், லுங்கி இடி அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டாங்க. ரபாடா இருக்கிற ரபாடா ஆடாமலே அவங்க பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஐ திங்க் மற்ற நேஷன்ஸ் ஹேஸ் டு கேட்ச் அப். ஸோ இதோட 2025 முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். We have to go to 2026. எக்ஸைட்டிங் கிரிக்கெட் இயர் ஃபுல் ஆஃப் T20s. இந்த வருஷம் ஆக்சுவலா ஒரு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 100 to 120 ODIs மட்டும் தான் ஆடுறாங்க, எல்லா நேஷன்ஸுமே சேர்த்து. இந்தியா அதில் ஒரு 18 ODIs ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா ஐ திங்க் ஒரு 20 ODIs. மற்றது எல்லாமே T20s தான். IPL, BBL, SA20, உமன்ஸ் பிரீமியர் லீக், SA20 போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலா IPL இட்ஸ் கோனா பி ஒன் ஹெல் ஆஃப் டோர்னமெண்ட் இந்த வருஷம். சீரியஸா டேஸ் பிகாஸ் செம்ம காம்படிட்டிவா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ T20 வேர்ல்ட் கப் போயிடலாம். T20 வேர்ல்ட் கப் என்ன நடக்குதுன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடக்குது. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நாக் அவுட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். இந்தியா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ டோன்ட் திங்க் இந்த 4 நேஷன் திரும்ப ஆடுவாங்கன்னு தெரியல. இன்னொன்னு ரெண்டு டைம் T20 வேர்ல்ட் கப் கன்சிக்யூட்டிவா யாரும் அடிச்சது எந்த நேஷன், அந்த ஒரு ரெக்கார்டை இந்தியா பண்ணுவாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எஸ் நம்ம இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு போயிடலாம். இப்போ இங்கிலாந்து ஸ்குவாட்ல வந்து
சர்ப்ரைசிங்லி இவரை விட்டுட்டாங்க, லைம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜேமி ஸ்மித். நம்ம கேப்டன்லேருந்தே வருவோம். நம்ம ஹாரி கேப்டன்லேருந்தே வருவோம். ப்ரூக். ஹாரி ப்ரூக் எடுத்திருக்காங்க. இட்ஸ் கோனா பி பென் டக்கெட், வில் ஜாக்ஸ். இது லாஸ்ட் டைம் அவங்க T20 சீரிஸ் வந்த அதே டீம் தான். டாம் பேண்டன் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு மாதிரி சம பிளேயர். ஃப்ரம் ஜேக்கப் பெத்தல், அந்த டேலண்ட் சொல்ல வேண்டாம். ஆல்ரவுண்டர். ஹாரி ப்ரூக் கேப்டன். அட் த சேம் டைம் லாஸ்ட் டைம் T20 அவங்களுக்கு வின் பண்ண பட்லர் இருக்காரு, சாம் கரன், ஜெமி ஓவர்டன் சிஎஸ்கே பிளேயர், அண்ட் தென் அதில் ரஷித், ஃபில் சால்ட், ஜோஷ் டன் அண்ட் லியூ குட் ஒரு சர்ப்ரைஸான பிக். பட் அவரோட ஸ்விங் வந்து ஸ்ரீலங்கால இந்தியாவில நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் தென் லாஸ்ட் த யங் ஸ்பின்னர் ரேஹான் அகமது. அவர் ஒன் டைம் இந்தியாவுக்கு வந்தார் டெஸ்ட் சீரிஸ் ஆட. அவர் ஒரு நல்ல டேலண்ட். பட் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவோம். லியூக்வுட் பிக் மேலே மட்டும்தான் எனக்கு லைக் கொஷின் மார்க் மாதிரி. பிகாஸ் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் ஈவினிங் கண்டிஷன்ஸில் இப்போ வான்கடை மாதிரி பிச்சில் அவங்க ஆடுறாங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்விங் கிடைக்கும். அதுவுமே 1 or 2 ஹவர்ஸில் ஈஸியாக போயிடும். அவரை நீங்கள் மிடில் ஓவர்ஸ்லையோ டெத் ஓவர்ஸ்லையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க, எந்த டீம்னாலும் அடிச்சிருவாங்க. ஈவன் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் கூட ஈஸியாக அடிச்சிடுற அளவுக்கு லூஸ் பால்ஸ் நிறையா போடுவார் லியூக்வுட். எனக்கு என்னன்னா இவங்களோட டீமை பார்க்கும்போது லாஸ்ட் T20 World Cup இந்தியாவில் நடந்த 2016 ஒரு ஸ்பின்னர் எடுத்துருந்தாங்க, லியாம் டாஸ். அவர் இந்த தடவை ஆடுறாரு இவங்க ஸ்குவாட்ல. ஆதில் ரஷீத் அஃப்கோர்ஸ் அவர் தான் அவங்க பிரைமரி ஸ்பின்னர். மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா த்ரெட்டனிங்கா தெரியல. ஏன்னா ஜார்ஜ்டன் மட்டும் தான் ஒரு மாதிரி மெயின் பேசரா தெரியறாரு. ஆர்ச்சர் டவுட்ஃபுல் தான், பிகாஸ் இன்ஜுரி அந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. நீங்க ஆர்ச்சரை மட்டுமே நம்பி போக முடியாது. எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு கசர் கின்சனோ இல்ல ஒரு பிரைடன் கார்ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் திங் என்னன்னா பேட்டிங் ஃபயர் பவர் பயங்கரமா இருக்கு. மேலே டாப் ஆர்டர்ல ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி ஜாஸ் பட்லர் கூட பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் அவர் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இன்கேஸ் பென் டக்கெட் அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லாட்டி கூட. ஸோ ஃபயர் பவர் பேட்டிங்கில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் பவுலிங்கில் தான் ப்ராப்ளம். பிகாஸ் நீங்கள் சாம் கரனை வந்து நீங்கள் 4 hours கம்ப்ளீட்டாக இந்தியன் கண்டிஷன்ஸில் நம்பி கொடுக்க முடியாது. ஏன்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க டெத் ஓவர்ஸில் வர. ஐ டோன்ட் திங்க் சாம் கரன் அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் கோனா பி டஃப் ஃபார் ஹிம். ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ சீசன் ஐபிஎல்லுமே அவர் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலாக அவர் துபாய் கண்டிஷன்ஸில் செம்மையாக பண்ணுறாரு சாம் கரன். எஸ், அவருக்கு இந்த பிச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அந்த பவுன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா he can perform. பட் எஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி சூட்டபிள் கண்டிஷன்ஸ், மேபி இப்போ அவர் ஸ்ரீலங்காவில் ஆடுறப்ப அவருக்கு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கலாம். ஸ்டேடியம் மாதிரி ஸ்டேடியம்ல ஆடுறப்ப அவருக்கு கண்டிஷன் சூட்டபிளாக இருக்கலாமே தவிர நல்ல பேட்டிங் ட்ராக்லலாம் வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க. அண்ட் எனக்கு ஜேமி ஓவர்டன் பிக் மேலேயுமே கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இப்போ இதுலலாம் என்ன தெரியுமா, இப்போ இந்தியாவுக்கு T20 World Cup, ஸ்ரீலங்கா T20 World Cup இந்த மாதிரி சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் நீங்க டியூ வரும்போது எப்படி ஆட போறீங்க, எந்த மாதிரி போலிங் அட்டாக் போறீங்க தான் மெயின் மேட்டர். பிகாஸ் அவங்க மறக்க கூடாது, லாஸ்ட் டைம் இந்தியாவில் வேர்ல்ட் கப் நடந்தப்போ ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த டீம் நீங்க எடுத்து பார்க்கும்போது பவர் பிளேல ஜோ ரூட் போடுவார், ஆதில் ரஷீத் வந்து ஒரு மிட் ஓவர்ஸ்ல வருவார். ஸோ அவங்க ஒரு மாதிரி நல்ல டீமா இருந்தாங்க. பட் அந்த அளவு செட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இப்போ இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அந்த டைம் பார்க்கும்போது டேவிட் வில்லிலாம் இருந்தார். இப்போ அந்த மாதிரி எஃபெக்டிவான பிளேயர் இல்லை. பட் அப்படி பார்த்தா 2016க்கும் இங்கே இருக்கிற ஸ்குவாடுக்கும் லைக் தே ஹேவ் ஆல்மோஸ்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அங்கே ஜோ ரூட் போட்டாங்கன்னா இங்கே வந்து வில் ஜாக்ஸ் ஹி கேன் ஆஃபர் மினிமம் ஆஃப் 2 hours. அதே மாதிரி டேவிட் வில்லி பண்ணது தான் இவங்க சாம் கரன்டேந்தோ இல்லை ஜேமி ஓவர்டன் அதுதான் சொல்றேன். டேவிட் வில்லி அளவுக்கு இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேவிட் வில்லி ஆக்சுவலா ஸ்மார்ட்டா பவுலிங் பண்ணுவாரு. பட் ஆனா சாம் கரன் அப்படி கிடையாது. சாம் கரன் வந்து அவர்கிட்ட இந்த ஸ்லோர் ஒன் வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் தே ஆர் நாட் தட் எஃபெக்டிவ் அஸ் டேவிட் வில்லி. இவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராங்க. ஆக்சுவலா நல்ல சைடு செமிஸ் வருவாங்கன்னு தோணுது. பட் செமிஸ் வர்றதுக்கு வருவாங்களா? ஐ அம் நாட் ஷூர். நான் இங்கிலாந்து செமிஸ் வருவாங்கன்னு ஐ டோன்ட் திங்க் சோ. நான் எதை வச்சு சொல்றேன்னா, நான் இந்த ஹோம் சீரிஸ்ல நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவை ஒரு மாதிரி லைட்டா ஷேக் பண்ணது இங்கிலாந்து சைடு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 5 match சீரிஸ்ல ஒரு மாதிரி நெட் வந்தாங்க. ஆக்சுவலா மற்ற சைடு எனக்கு ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா வராங்க நோ டவுட். பட் ஐ திங்க் இங்கிலாந்து மைட் கம் டு செமிஸ். ஆக்சுவலாக இங்கிலாந்து வந்து எந்த குரூப்பில் இருக்காங்க? பங்களா ஃபஸ்ட்டு. இந்த குரூப் வந்து வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ். ஸோ இந்த குரூப்பை ஈஸியாக அவங்க கிராஸ் பண்ணி வந்துடுவாங்க. பட் செமிஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து எனக்கு கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் இல்லை, இப்போ லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லா டீமும் சர்ப்ரைஸ் பண்ணா மேபி ஒரு சான்ஸ் இருக்கே தவிர ஐ டோன்ட் திங்க் ஆப்கானிஸ்தான் அகைன் அவங்க நாக் அவுட் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல எல்லாரும் ஐபிஎல் ஆடி பழகிருப்பாங்க. லாஸ்ட் டைம் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ நடந்ததுனால சான்ஸ் இருந்துச்சு. திஸ் டைம் ஐ திங்க் வரது டவுட் தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா கூட ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல ஆடுறாங்க. ஸோ இல்ல ஆடுறாங்க. பட் ஐ திங்க் தே மைட் மிஸ் அவுட். பட்
ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் ஹேவ் மோர் ப்ராபபிலிட்டி தான் இங்கிலாண்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கிலாண்டோட பேட்டிங்ல ஃபயர் பவர் இருக்கு, பவுலிங்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. லைக் ஸ்குவாடே வந்து லைக் நிறைய ஃப்ளோட்டர்ஸ் வச்சு ஆடுற மாதிரி இருக்கு. அந்த டாப் 2 தவிர்த்து மீதி எல்லாருமே நீங்க ஃப்ளோட்டர்ஸா யூஸ் பண்ணலாம். ஈவன் ஜாஸ் பட்லரே நீங்க ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். அவர் ஃபினிஷரா இருக்கலாம், நம்பர் 3ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி தே ஆர் நாட் இன் குட் மொமெண்டம்ன்றப்ப ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் இட் டு செமிஸ் திஸ் டைம். எஸ் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் நான் ஏன் அவங்க செமிஸ் வராங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி தே ஆர் டியூ. அவங்க ரொம்ப நல்ல கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி அவங்க எந்த ஒரு ஃபார்மேட்லுமே அவங்க ஒன்றும் த்ரெட்னிங்காவே தெரியல எனக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா 3 நேஷன் தான் ஒழுங்காக ஆடிட்டு வரேன். நியூசிலாந்து எடுத்துட்டு பார்த்தோம், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்த 3 நேஷன்ஸ் தான் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு வராங்க. ஐ டோன்ட் திங்க் இந்த நேஷன்ஸ்லாம் திரும்ப கம்பேக் பண்ணுவாங்கன்னு தோணுது. மற்ற நேஷன்ஸ்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. யூஎஸ்ஏ, நெதர்லாண்ட்ஸ், பாகிஸ்தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவுக்கு போயிடலாம். பாகிஸ்தான்லாம் T20 பண்ணி ஃபார்மேட் நம்ம இந்தியா போயிடலாம். இந்தியா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் மேலே கிரிக்கெட் பார்க்குறோம். எந்த டைம் ஐசிசி டோர்னமெண்ட் ஒரு ஸ்குவாட் விட்டாலும் ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு இந்தியாவில் வந்து எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு சோஷியல் மீடியா. பட் இந்த டைம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஃபேன்ஸுமே சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க. நல்ல வேலை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்ட்டு தான் ஃபீல் பண்ணாங்க எல்லாரும். அதாவது இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஆல் ஓவர் சோஷியல் மீடியா மாதிரி ஹாப்பியா இருந்தாங்க. ஸ்டேட் வைஸ் ஸ்குவாடுக்கு போயிடும். கேப்டன் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் தூபே, இஷான் கிஷன், எஸ்எம்ஏடி ஒரு சூப்பர் எஸ்எம்ஏடிக்கு அப்புறம் கம்பேக், ஹார்திக் பாண்டியா. bowling attack is going to be Arshdeep Singh, Bumrah, Harshit Rana, Varun Chakravarti, Kuldeep Yadav, Akshar Patel, and then Rinku Singh surprisingly திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட் இட்ஸ் going to be Washington Sundar. அவர் வந்து ஜிஜிக்கு ரொம்ப he wants Washington Sundar in white ball. ஜிஜி லவ் ஆல் ரவுண்டர்ஸ் பேசிக்கலி. ஜிஜி லவ்ஸ் ஆல் ரவுண்டர் பேசிக்கலி. அவர் வந்து ஸ்குவாட்ல கண்டிப்பா எடுப்பாரு. ஆஃப் கோர்ஸ் இந்த டீம் வந்து டவுட்டே கிடையாது. நம்பர் 1 சைடா இருக்க ரீசனே டாப் டு பாட்டம் வந்து எவ்ரி ஒன் கேன் ஜஸ்ட் ரேட்டில் எனி அட்டாக்ஸ் எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா அந்த கிவன் டே. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்க ஒரு மாதிரி அவங்களும் ஒரு ஆல்ரவுண்டர் சைடு. மற்றபடி எல்லா டீம்ஸுமே இந்த சீரிஸ் T20 எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 years they have won every series. ஸோ இந்தியா ஸ்குவாட் ஆக்சுவலாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் அப்போ கூட லைக் நிறைய கொஷின்ஸ் இருந்தது. T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்குவாட் எடுத்தது மூலமாக they gave a clear statement that we are looking into domestic performances. பிகாஸ் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இஷான் கிஷான் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, ரிங்கு சிங் எடுத்துட்டாங்க ஒரு ஃபினிஷரா. அண்ட் இனிமேல் இந்த ஸ்குவாட் இந்த ஸ்குவாட் வந்து 2024 டாமினேட் பண்ண மாதிரி இந்த ஸ்குவாட் டாமினேட் பண்ணி வின் பண்ணணும்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ண போதும். பேட்டிங் ஆர்டர்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கேம் சிச்சுவேஷன் கான்ஷியஸாக யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் இந்த இதில் பார்த்தோம் ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அக்ஷர் பட்டேல் 1 down வராரு, சிவம் டூபே 8ல வராரு, ஜிதேஷ் சர்மா 7-6ல வராரு. அது அப்படியே கம்ப்ளீட் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்கள ஆட வச்சா இன்னுமே இந்த ஸ்குவாட் வந்து ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். லைக் பியூர் டாமினேஷன் தெரியும். இது சிம்பிள். இவரோட கோச்சிங் டென்யூர்லயுமே நடந்த எதுவுமே ஒரு ப்ராப்பரா நடக்கல. ஆக்சுவலா சொல்லுவாங்க ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. அந்த வார்த்தை தான் முக்கியம். ஸ்டெபிலிட்டி இல்லை. ஏன்னா ரோல் கிளாரிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். ஐபிஎல் டீம் சக்சீட் எல்லா டீமே பார்த்தோம். இவர் ஃபினிஷர்னா அவர் தான் 14 மேட்ச் ஆடுவார். இப்போ MS தோனி இஸ் ஃபினிஷர்னா அவர் தான் 14 மேட்ச் ஆடுவார். ரோஹித் சர்மா ஓப்பனர்னா அவர் தான் ஆடுவார். கோலி ஓப்பனர்னா அவர் தான் ஆர்சிபிக்கு ஆடுவார். நீங்க வந்து அதுல வந்து சிப் சாப் பண்ண மாட்டீங்க. அட் த சேம் டைம் மோஸ்ட்லி ஃபிளெக்சிபிலிட்டி T20 எங்க வரும்னா இந்த நம்பர் 5, நம்பர் 6 மேட்ச் நம்பர் 4 இவங்க என்ன பண்றாங்க. ஒரு தடவை நடந்துருச்சு ஆக்சுவலா. அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு சேவியர், அதெல்லாம் ஓகே. அக்ஷர் பட்டேல எங்க வேணா இறக்கி விடுறாங்க. சிவம் துபேவை எங்க வேணா இறக்கி விடுறாங்க. அவரோட பவுலிங் வந்து எங்க வேணா கொடுக்குறாங்க. அவரோட பவுலிங் என்ன குறை சொல்ல முடியும். பவுலிங் வெரி வெல். அந்த ஸ்னாப் அந்த ரிஸ்ட் பொசிஷனுமே மாத்திருக்காரு. அதனால ஒரு நல்ல பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் நீங்க சிவம் துபேவை நம்பி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல டியூல அவர் 4th bowler நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு லீக் மேட்சஸ்ல ஓகே. பட் ப்ரெஷர் மேட்சஸ்ல இட் மைட் நான் வந்து ஃபெயில் ஆவார்னு சொல்ல. பட் அது ஒரு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி உங்களுக்கு. பிகாஸ் ஆன கிவன் டே மிச்சல் மார்ஷ் மாதிரி பிளேயர்லாம் அவர் வந்து ஹர்ஷ்தீப் சிங்கே அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர். லாஸ்ட் T20 போய் பார்த்தோம். நம்ம ஹர்ஷ்தீப் சிங் ஹையர் ரேட் பண்றோம். பட் அட் த சேம் டைம் அவருமே அவருக்கு ஒரு பேட் டேனா he can get hit. ரீசெண்ட் டைம்ஸ்ல பும்ராவே அடி வாங்குறாரு. ஸோ கேரண்டியே கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸ்ல T20 கிரிக்கெட் மாறிடுச்சு. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் முடிஞ்ச ஃபிளெக்சிபிளா இல்லாம அவங்க பொசிஷன்ல ஆடினாலே இன்னொன்னு சூரியகுமார் அதை அடிக்கலன்ற தரப்பு வந்து ஏன் வந்துச்சுன்னா அவர் ஆடின இன்னிங்ஸ் எல்லாமே ரொம்ப மட்டம். இந்த வருஷம் அவருக்கு வந்து சுமாராக தான் இருந்துச்சு. மட்டமா கூட சொல்லலாம். பட் எனக்கு என்ன ரீசன் தோணுச்சுன்னா
அவர் வந்து சுமான் கில் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவர் ஃபைட் ரொம்ப அஃபீஸா தெரிஞ்சுன்னா எவ்ரி மேட்ச் ஒரு 10-1 20-1 அப்படின்னு பவர் பிளேக்குள்ளே வரும்போது அப்வியஸா ப்ரெஷர்ல வருவாரு. ஸோ அவருக்குமே அந்த ஃபார்ம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றணும். சாம்சன் அப்வியஸா அந்த மாதிரி ஒரு T20 பிளேயர் கரண்ட் இந்தியாவில் ஒரு சூப்பரான பேரா தெரியுறாரு. அவர் எடுத்துட்டு போகணும். இந்த நியூசிலாந்து சீரிஸ் தெரிஞ்சிடும். இந்த ஸ்குவாட்ல ஆக்சுவலாக ஒரே ஒரு பிளேயர் தான் மிஸ் அவுட் பண்ணிட்டதா லைக் ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம், ஜிதேஷ் சர்மா. பிகாஸ் அவருக்கு பேட்டிங்கில் சீரியஸாக சான்ஸ் அதிகமாக கிடைக்கல. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு அவரோட ப்ராப்பர் பொசிஷனில் அவர் வரல. அவர் வர்ற டைம்லையுமே லைக் அவருக்கு மேக்ஸிமம் 2 overs தான் கிடச்சிது. அதிகபட்சமாக 2 to 3 overs தான் ஆடுற மாதிரி இருந்தது. அவரோட பேட்டிங் ஃபினிஷிங் எபிலிட்டிஸை காட்டுறதுக்கான ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைக்கல. பட் ஆனால் அவர் கீப்பிங் டெக்னிக் வாஸ் ரியலி குட். ஓகே கைஸ், எஸ் வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் 2025. நம்ம எல்லாமே பார்த்தோம். ஜெயிக்காத நிறைய டீம்ஸ் ஜெயிச்சாங்க, ஜெயிக்காத நிறைய பிளேயர்ஸ் மற்ற ஸ்போர்ட்லேயே வின் பண்ணாங்க. ஒன் திங் என்ன லேர்ன் பண்ணோம்னா, நெவர் இட் டேக்ஸ் அபவுட் சம் டைம் மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன். சொல்லி முடிக்க நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் 2026. அண்ட் நாங்களும் நிறைய சென்சிபிள் அண்ட் அன்பயாஸ்ட் கிரிக்கெட் ப்ராப்பராக கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த இயர் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்குவாட் கட் ஸ்டுடியோஸ். எஸ் கைஸ், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. We'll see you. Thanks.